இன்டர்நெட் ப்ராப்ளம் வச்சா மேடம் கிளாஸஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார். இல்ல தெளிவா இருக்குங்க சார். இப்ப எடுக்கிறதே தெளிவா இருக்கு. அவங்க மேடம் வந்தாங்கன்னா கூட மறுபடியும் அவங்கள கனெக்ட் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். சார் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணாலே உங்களுக்கு டவர் கிடைக்கும் சார். பவர் வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். ஓகே, இப்ப டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். இப்ப டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா 3 விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து வரும்போது மெத்தட் ஆஃப் டீச்சிங் யூஸ்டு. இப்போ வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லெக்சரர் மெத்தட்ஸ் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்கு, ஓரல் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி டீச்சிங்ல வந்து நிறைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ஆனா இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து எந்த மாணவனுக்கு எந்த மெத்தட் வந்து சூட் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஒரு வகுப்பறையில வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். கேட்கல மேடம், சொல்லுங்க மேடம். சார் எனக்கு நீங்க 3 எடுத்தீங்களா, அது மறுபடியும் எனக்கு டீச் பண்ண முடியுமாங்க சார்? எனக்கு இப்பதான் சார் ஓபன் ஆனிச்சு. இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்காமா? ஆமாங்க சார். ஹீரா மேடம்ங்களா? ஆமாங்கய்யா. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, இப்பதான் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. சரிங்களா, நீங்க அப்படியே கவனிங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே சார். சந்தேகத்தை நான் அப்புறம் பின்னாடி சொல்றேன். வாழ்க வளமுடன். உங்களுடைய சந்தேகத்தை பின்னாடி சொல்றேன். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி நான் சொல்லிட்டேன். மெத்தட் ஆஃப் டீச்சிங் சொல்லியாச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டீச்சருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதாவது டீச்சர் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஒருத்தவங்க சேலரி வந்து குறைவா வாங்குறாங்க அப்படின்னா அந்த குறைவா வாங்க சேலரி வந்து அவங்களுக்கு சர்வைவல் பண்ண முடியாது. அப்படி சர்வைவல் பண்ண முடியாதப்ப அந்த டீச்சருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ அந்த கடமைக்காக பாடம் எடுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த முழுமையா அவங்களுடைய ஈடுபாடு அந்த அந்த அட்டாச்மெண்ட் வந்து லேர்னிங்ல இருக்காது. அப்படி இருக்கும் போது அந்த ஃபேக்டர் கூட டீச்சர்ஸுடைய டீச்சிங்கை பாதிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் என்விரான்மெண்டல். சோசியல் என்விரான்மெண்ட்ல எப்படி டீச்சிங் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா Hello. Excuse me, sir. Sir, sorry to interrupt you. Sir, kindly, it's a humble request, sir. Please give a lecture in English. I am not clear your voice, madam. I am telling humble request, please give a lecture in English because I am not from Tamil and my native language is not Tamil. I couldn't understand Tamil. Madam, I understand your problem. But here the most of the students from Tamil Nadu, so only we have to plan English through Tamil. So you have to understand. We will plan the next session purely English. After completion of this course, we don't know about this thing. After completion of this course, we will plan purely English subject. So that time we will give the chance because most of them have Tamil Nadu. English through Tamil nu da namakku brochure vanduchu. Okay. So for the next time I have to again enroll it. Okay, again no need of again enrolling, but we will consider you, madam. We will consider you. Okay, thank you, madam. Okay. Now here the social environment அப்படினு சொல்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா அதாவது வந்து ஒரு மாணவனும் சரி அந்த டீச்சர் சரி அந்த சமூக சூழல்ல இருந்து வருவாங்க. அப்ப வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ்னுடைய அவனுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய பேரண்ட் அவங்க எல்லாமே இந்த சோசியல் என்விரான்மெண்ட்ல இருந்து வரும்போது அவங்க அங்க என்ன மனநிலையில இருந்து வர்றாங்களோ அதே என்விரான்மெண்ட் தான் இங்க வந்து அஃபெக்ட் பண்ணும் அவங்களுக்கு டீச்சிங்ல. அப்ப சோசியல் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அங்க இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இங்க கிளாஸஸ் வந்து அதாவது லேர்னிங் வந்து நடக்கும். அப்ப இந்த சோசியல் என்விரான்மெண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய வெவ்வேறு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருந்து வரக்கூடிய வெவ்வேறு குழந்தைகளுடைய அவங்களுடைய மனநிலை இருக்கு பத்தியா, அந்த மனநிலையினுடைய அடிப்படையில தான் அவங்களுக்கு லேர்னிங் நடக்கும். அப்ப அந்த ஃபேக்டர் கூட அவங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இங்க டீச்சிங். இது வந்து மாணவர் சம்பந்தப்பட்டதும் வரும், டீச்சர் சம்பந்தப்பட்டதும் வரும். ஏன்னா டீச்சருக்கு வந்து சொசைட்டில நல்ல அங்கீகாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீச்சர் வந்து பாடம் நடத்தும் போது நல்ல மனநிலையோட வரும்போது அவங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்கும். அப்ப அதுல இருந்து அவுட்கம் ஆகக்கூடிய போது மாணவர்களுடைய அவுட்கமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த சோசியல் என்விரான்மெண்ட் அப்படின்றது பர்டிகுலர் டீச்சரையும் குறிக்கும், ஸ்டூடெண்டையும் குறிக்கும், அந்த இன்ஸ்டிடியூஷனையுமே குறிக்கும். நெக்ஸ்ட் இப்ப லேர்னர்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். லேர்னர்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்தளவு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அடலோரஸனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும்.
அதனால வந்து இந்த ஸ்லைடு நம்மளுக்கு அதிகமா தேவையில்லை. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் பார்த்த பிறகு நம்ம லேர்னர்ஸோட பிஹேவியர் வந்து பின்னாடி வந்து அடோலசன்ட் பிஹேவியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இந்த ஸ்லைடு இதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துக்கணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டீச்சிங் ரிலேட்டட் டு யாராரு டீச்சர்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன, அடுத்து வந்து லேர்னர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன, சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன, லேர்னிங் என்விரான்மெண்ட், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன். இதுல உள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்லயும் உள்ள விஷயங்களை நீங்க பாத்துக்கிட்டே அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளா ஒரு டீச்சரை பத்தி ஒரு கேரக்டர் கேட்கிறேன் அப்படின்னா, டீச்சருக்கு வந்து ஒரு மேல வந்து டீச்சிங் அஃபெக்ட் பண்ணக்கூடிய கீழே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து டீச்சர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்து அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய திறன், அவங்க எப்படி அந்த 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 வே ஆஃப் டீச்சிங் அந்த ஸ்கில் எப்படி வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, அடுத்து அவங்களுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், தென் அவங்களுடைய பிஹேவியர், தென் அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆளுமை, அடுத்து அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர். இப்ப எக்ஸாம்பிள் பாரு இதே மாதிரி கொடுத்து இதுல உள்ள ஒண்ணு ஏதாவது கொடுத்துட்டு மற்ற இதுல உள்ள ஏதாவது ஒரு 3 கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இதை எடுத்துடலாம். ஆனா இப்ப ஆன்சர்ல இப்ப நான் கொடுக்குறேன் கொஸ்டின், இப்ப யாராவது இந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சுன்னா இமிடியேட்டா நீங்க மீட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப டீச்சர் அஃபெக்ட் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ், இந்த வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டீச்சர். ஆன்சர் ஏ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பி வந்து ஸ்கில், சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ், டி வந்து பிஹேவியர். இப்ப கொஸ்டினை மறுபடியும் கேட்டுங்க. Skill is the answer, sir. What is the most important? What is the most important அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது what is the most important factors affecting the teacher. Answer A educational qualification, answer B skill, answer C experience, answer D behavior. Which one is the answer? Skill is the answer. C answer skill. I think skill okay. Yes, sir. Skill okay, it is correct. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இது ஆன்சர் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட அதை வெளிப்படுத்தக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து டாக்டரேட் வரைக்கும் முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த டாக்டரேட் முடிச்சிருக்கவரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, அந்த ஸ்கில்ல வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அந்த இடத்துல டீச்சிங் அவர் அஃபெக்ட் பண்ணும். சோ அதனால வந்து என்னன்னா இதுல உள்ளது எல்லாத்தையும் கொடுத்து ஆல் தி அபோவ்னு கொடுத்தா நீங்க ஆல் தி அபோவ் எடுக்கலாம். ஆனா இதுல உள்ள ஏதாவது ஒரு 4 கொடுத்துட்டு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டாங்கன்னா அங்க கொடுத்திருக்க விஷயத்துல இருந்து நீங்க அதை எடுக்கணும். இது நாட் ஒன்லி டீச்சர், லேர்னர்ஸ்க்கு அப்படித்தான் எடுக்கணும். இப்ப லேர்னர்ஸ்க்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம கிளாஸ்ல வந்து இப்ப இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்ப அவங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது தமிழ்ல பேசும்போது. அதே மாதிரி சோசியல் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், அவங்களுடைய சோசியல் கல்ச்சுரல் பேக்ரவுண்டும் லேர்னர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்து இன்டெலிஜென்ட், அடுத்து அவங்களுடைய நாலேஜ். இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், which of the following is most important in learners in teaching? Answer A language, answer B social cultural background, answer C interest, answer D intelligent. Which one is the correct answer? D is the answer. Which one madam? Answer Interest. Very good. Interest is most important. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் அவங்க ஆன்சர் என்ன எடுப்பாங்க ரொம்ப பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் எடுப்பாங்க. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ட்டை விட இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனா பட் லேர்னிங் பண்ணும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா அதை இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு நாட் யூஸ், அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி தான் நீங்க ஆன்சர் எடுக்கணும். அடுத்து சப்போர்ட் மெட்டீரியல்ஸ், அதுல லெசன் பிளான், அடுத்து வந்து நோட்ஸ், கொஸ்டின் பேங்க், அசைன்மெண்ட், இதெல்லாம் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் வருது. இப்ப எக்ஸாம்பிளா கீழே அதாவது வந்து the following which one is coming under the supportive materials? Answer A question bank, answer B skill, answer C social cultural background, answer D campus. Which one is the correct answer? Can you understand my question? Question bank. Very good. Question bank. ஏன்னா நான் கொடுத்த ஆன்சர்ல வந்து கொஸ்டின் பேங்க் தவிர மத்த எதுவுமே நான் கொடுக்கல. அப்ப கொஸ்டின் பேங்க் தான் ஆன்சர். சோ இந்த இதுல இருக்கக்கூடியது எல்லாம் கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது ஃபுல்லா நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்.
அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் போர்டு, ப்ரொஜெக்டர், அடுத்து வந்து மேப், க்ளோவ்ஸ் அண்ட் பிபிடி, இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். அடுத்து வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம், கேம்பஸ், லேப், பிளே கிரவுண்ட், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட். அடுத்து இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், சப்போர்ட், சேலரிஸ், அலோவன்ஸ், ஸ்டாஃப், லேர்னிங் அட்மாஸ்பியர் கிவன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஆல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்காம அங்க வந்து நீங்க லேர்னிங் நடக்குமா, சஃபிஷியன்டான சேலரி கொடுக்கல அப்படின்னா டீச்சர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. அப்ப அங்க வரும்போது அவங்க வந்து ஒரு அவங்களுடைய லேர்னிங், அவங்களுடைய டீச்சிங் அப்படின்றது முழுமையா அவங்களுக்கு இருக்காது. இந்த ஸ்லைட்ல உள்ள எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. நெக்ஸ்ட், டீச்சருடைய ரோல். இப்ப எல்லாருமே நினைப்பாங்க டீச்சருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் பண்ணிட்டோம், பிளிப் கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன டீச்சருடைய ரோல் அப்படின்னா, இதுல கொஸ்டின்ல கேட்பான், அதாவது மோட்டிவேட்டரா இருக்கணும். இப்ப மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டர் தான். ஃபெசிலிட்டேட்டர் மீன்ஸ் இப்ப வந்து எஜுகேஷன் 4.5 மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, இங்க வந்து டீச்சர் அவர் யார் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டர். அவர் எங்க சோர்சஸ் ஆன்லைன்ல இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். அதை அவன் எடுத்து செல்ஃப் லேர்னிங் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுடைய வேலை. ஸ்டூடெண்ட்ஸ் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அவன் லேர்ன் பண்ண விஷயத்த அவனே ஒரு ரிசோர்ஸ் பர்சனா மாறுறான் பத்தியில, அதுதான் வந்து 4.0 எஜுகேஷனுடைய மெயின் மோட்டோ. இப்ப வந்து டீச்சர் இந்த இடத்துல ஃபெசிலிட்டேட்டரா இருக்கிறாரு, எங்க சோர்ஸ் அவைலபிலிட்டி சொல்லிட்டாரு, அதை அவன் லேர்ன் பண்றான், லேர்ன் பண்ணிட்டு அவனே ரிசோர்ஸை கொடுக்குறான். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து டெமோக்ராட்டிக் லீடர்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சர் எப்பவுமே டெமோக்ராட்டிக்கா தான் இருக்கும். டெமோக்ராட்டிக் இன் நேச்சர், அதை ஆட்டோகிராட்டிக்னு சொல்லுவாங்க. ஆட்டோகிராட்டிக்னா நான் சொல்றதா செய்யணும், டூ ஐஸ் அப்படி இருக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் இன் நேச்சரா இருக்கணும். அடுத்து அவர் வந்து ஒரு கைடா இருக்கணும், கவுன்சிலரா இருக்கணும், மென்டரா இருக்கணும். அடுத்து வந்து இவங்களை வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வந்து சோசியல் இன்ஜினியர் இன் கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வேர்டு தான் இப்போ டீச்சர். மென்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப டீச்சருடைய ரோல் அப்படின்னு கேட்டு இந்த இடத்துல எது முக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த வார்த்தையில எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இதுல மொத்தமா எல்லா கொடுத்தா ஆல் தி அபவ் கொடுத்தா ஆன்சர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 4.5க்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டர் தான். ஃபெசிலிட்டேட்டர் மீன்ஸ் சோர்சஸோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் அவருடைய வேலை. நெக்ஸ்ட், லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல லேர்னர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து 2 பேர் எடுத்துக்கிறோம். ஒன்னு அடலோரசன்ட் எடுத்துக்கிறோம், இன்னொன்னு வந்து அடல்ட் எடுத்துக்கிறோம். அடலோரசன்ற பீரியட் வந்து 12 to 18, அதுக்கு மேல போறது அடல்ட் ஏஜ் வந்துருவாங்க. இப்ப இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை 4 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. ஒன்னு அகாடமிக்ல எப்படி இருப்பாங்க, 2 வந்து சோசியல், அதாவது சமூக ரீதியா அவங்க எப்படி இருப்பாங்க, அடுத்து எமோஷனல் குவாலிட்டி எப்படி இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி காக்னிட்டிவ் குவாலிட்டி. இப்ப எக்ஸாம்பிளா ஒரு அடலோரசன் பீரியனுடைய எது வந்து ரொம்ப மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து எமோஷனல் தான். ஏன் அப்படின்னா இவங்க எப்போதுமே எமோஷனலி ஸ்டேபிளா தான் இருப்பாங்க. பின்னாடி வர ஸ்லைட்ல கொஞ்சம் இதை எலாபரேட்டா கொடுத்துருப்பேன். தென் வந்து லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா 2வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், தனியால் வேற்றுமை, ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட், டீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சர் கேன் டீச் எஃபெக்டிவ்லி இஃப் he has full confidence on the subject matter. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டதை வச்சுதான் இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதாவது வந்து டீச்சர் வந்து ஒரு டீச்சிங், இந்த பாருங்க இப்ப இந்த ப்ரிஃபிக்ஸா எஃபெக்டிவ்லி அப்படின்ற வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த இதுல உள்ள எல்லா ஆன்சரும் கொடுத்தா கூட நம்ம என்ன ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட் மேட்டர். The next point வந்து டீச்சர் வந்து encourage the students to learn more and more. ஸோ இந்த இடத்துல இந்த என்கரேஜ் வரும். ஆனா கொஸ்டின்ல மேல என்ன கான்செப்ட்ல கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம இந்த ஆன்சரிங் பண்ணணும். அடுத்த, டீச்சிங் இஸ் எ ஃபார்மல் as well as the இன்ஃபார்மல். ஃபார்மல்ன்றது முறைப்படி பண்றது, இன்ஃபார்மல்ன்றது வந்து முறையில்லா கல்விக்கு சொல்றாங்களா, அது மாதிரி முறையில்லாத அமைப்பில் இருக்கு. ரெண்டுமே தான் அது வரும், ஃபார்மல் as well as வந்து இன்ஃபார்மல். Then teaching is communication of information to the students. இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது வந்து 2-way communication சொல்லியிருக்கோம். In teaching, next point வந்து teaching is a tools to help the students to adjust himself in the society and his environment. இந்த டீச்சிங் அப்படின்ற டூல்ஸ் எதுக்காக மாணவர்களுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த கற்றல் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை
பெற்றுக்கொண்டு அவங்களுடைய பிஹேவியர் நடத்தையை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்கு தகுந்த வரை சொசைட்டிக்கு தகுந்த மாதிரிக்க அவங்க வாழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதுக்கான ஒரு டூல் அப்படின்றதான் டீச்சிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் லேர்னர்ஸ். இப்ப லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல முக்கியமா பாருங்க. அடலோரசன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து அடலோரசன் மெயினா எமோஷன். இவங்க எமோஷனலி அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. குட் லேர்னர்ஸ் ஆர் கியூரியாசிஸ், ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவங்களோட கியூரியாசிஸ் வந்து இருக்கும், நல்லா கத்துக்கிறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி வந்து நல்ல லேர்னருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டை முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை வந்து 3 கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க பாருங்களேன். அதுல வந்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஏ டெமோக்ராட்டிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி லேர்னர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் லேர்னர்ஸோட ஏஜ் என்ன இருக்கு, அவங்களுடைய ஜெண்டர், அவங்க வந்து கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், அவங்களோட மெச்சூரேஷன், அவங்களுடைய லாங்குவேஜ், சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்பெசிபிக் நீட். இதை பொறுத்து எல்லாமே லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஹைலி எக்கனாமிக்கல் ஃபேமிலியில கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவனுடைய லேர்னிங்கினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். இதே இது வந்து ஒரு லோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவனுடைய கெப்பாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு மாணவனுடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை வச்சுலாம் முடிவு பண்ணப்படுது அப்படின்னா இந்த கேரக்டர் ஃபுல்லா வரும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகடாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன எஜுகேஷன் டைப், அதே மாதிரி எஜுகேஷனுடைய லெவல் என்ன, அவங்களுடைய நாலேஜ் என்ன, இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அகடாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸுக்குள்ள நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது பியூர்லி காக்னிட்டிவ் அப்படின்னா அறிதல்னு அர்த்தம். நாலேஜ் பேஸ்டு, திங்கிங் பேஸ்டு. காக்னிட்டிவ்னா திங்கிங். அப்ப திங்கிங் அப்படின்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி மெமரி. அதுக்கடுத்து மென்டல் ப்ரெஷர், சால்வ் ப்ராப்ளம். இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் தி ப்ராப்ளம் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்டெலெக்சுவல் ஸ்கில் அண்ட் வந்து ஸ்டோர் தி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எல்லாமே பாருங்க, எல்லாமே காக்னிட்டிவ் ரிலேட்டட், திங்கிங் ஓரியன்ட். மெமரி பாருங்க, இது மென்டல்ன்றது திங்கிங் ஓரியன்ட் விஷயம். சால்வ் தி ப்ராப்ளம் அப்படின்றது மென்டல் ஓரியன்டான விஷயம் தான். இன்டெலெக்சுவல் அறிவுன்றது மென்டல் ஓரியன்டான விஷயம். ஸோ இந்த காக்னிட்டிவ் கேரக்டருக்குள்ள இதெல்லாம் வரும். இப்போ கொஸ்டின்ல கேட்கும் போது இதுல ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இது எது பர்சனல் கேரக்டர், எது அகடாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், எது காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து adolescents often try to establish the sense of identity with a role and purpose of social. Okay, then next qualities and characteristics of learner. இப்ப லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதாவது வந்து ஹெரிடிட்ரி அண்ட் என்விரான்மெண்ட். ஒரு குழந்தையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை வச்சு பேஸ் பண்ணுது அப்படின்னா ஹெரிடிட்ரி. அவங்களுடைய மரபு வழியாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான அந்த இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி இருக்கு, அது மாதிரி அதனுடைய என்விரான்மெண்ட்டும் அவனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளா வந்து ஒரு 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 லோ சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பேச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது கொஞ்சம் இம்மாரலா தான் பேசும். ஆனா இதே இது வந்து ஒரு ஹை எக்கனாமிக்கல் ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய குழந்தையினுடைய பேச்சு வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுது. நீங்க என்ன இடத்துல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இது என்ன அப்படின்னா இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது அவங்களுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி, சைக்கிக் எனர்ஜி. இந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிசைட் பண்ணுது. தென் எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட்ஸ், பிளே அண்ட் பிளேவே மெத்தட், சைல்டு growth அண்ட் டெவலப்மெண்ட். சைல்டு growth அண்ட் டெவலப்மெண்ட்ல சில பேர் வந்து growth ஆயிருக்கும், ஆனா அவங்களுக்கு மெச்சுரேஷன் இருக்கு. அடுத்து மோட்டிவேஷன், அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றோமோ அதுக்கேத்தாப்புல அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். தென் ஹேபிட் அண்ட் ஃபெட்டிக். ஹேபிட்ன்றது அவனுடைய அதாவது பழக்க வழக்கம், ஃபெட்டிக்ன்றது வந்து களைப்பு. அதாவது லேர்னிங் வந்து ஒரு 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 அதிகமான நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து ஃபெட்டிக்னா களைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இதை வச்சுட்டு நான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். does refer to the learning style of students who need active movement and involvement in order to learn. இப்போ வந்து ஒரு